தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கிராமங்களுக்கு செல்லும் தார் சாலை முற்றிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறியதற்கு காரணமான சந்திரகிரி பகுதியிலுள்ள தனியார் கல்குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கல்குவாரிக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்களால் சாலை சேதமடைந்ததை குறிப்பிடும் வகையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறுக்குச்சாலை சுற்று வட்டார பகுதியில் உள்ள சந்திரகிரி கொல்லம்பரம்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் கல்குவாரியில் இன்னும் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து 50 டன்கள் வரை கனரக வாகனங்களை ஏற்றி சென்று தரமாக இருந்த சாலையை சின்னாபின்னமாக்கி முள்ளூர் டு குறுக்குச்சாலை, முள்ளூர் டு குளத்தூர், முள்ளூர் காட்டுப்பாதை, வீரவாண்டியாரம் சாலை, விளாத்திகுளம் வரை உள்ள சாலைகளை சின்னாபின்னமாக சிதைத்து விட்டார்கள். இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் காலையில் ஆட்டோவில் தான் செல்வார்கள். ஒவ்வொரு ஊரிலிருந்து 4 ஆட்டோ 5 ஆட்டோவில் குறுக்குச்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்கள் போய் வரும் வரை பெற்றோர்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளோ லாரி ஓடுகிறது. ரோடும் தரமற்ற சாலையாக குண்டும் குழியுமாகிவிட்டது. இதனால் மக்கள் வந்து நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு நல்லபடியாக வந்துருவாங்களா அப்படிங்கிற மன ஏக்கத்தில் தான் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரோடு சிதந்தர காரணத்தினால ஆம்புலன்ஸு வர முடியல. ஒரு அவசரத்துக்கு வைத்த வழியோ என்னமோன்னா ஆட்டோவும் வராது. இந்த 4 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய சாலை சந்திரகிரியில் இருந்து 15 கிலோமீட்டர் சுற்றி தான் உள்ள ஊருக்குள்ளே வர வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாலையை நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு இதை தான் சரி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் வருகிற திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க இந்த ஒரு சொத்துப்பட்டியல் வந்து 11 கிராம மக்கள் வந்து செல்ல இருக்கிறோம். அப்பொழுது சென்று மனு கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு என்ன தீர்வு சொல்கிறார்களோ அதை வைத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரி எவ்வளோ நாள் நடைபெறுதுங்க? இந்த கோரி வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக ஆரம்பித்தாங்க. இப்போ 1 வருஷமாக தான் இவ்வளோடைய லோடுகள் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. போனாலும் சின்ன வண்டி போயிருந்தால் கூட இந்த ரோடு இவ்வளவு ஆயிருக்காது. போகிறது வந்து எல்லாமே 12 வீலு 16 வீல் வண்டிங்கும்போது குறைஞ்சது 40 டன் 45 டன்னு அப்படிங்கும்போது இந்த ரோடு வந்து சாதாரண சின்ன சாலை. இது வந்து பெரிய சாலை, பைபாஸ் சாலை கிடையாது. கிராமப்புற சாலையில் போடுறதுனா அவ்வளோதான் தரமும் இருக்கும். இந்த சாலையில் வந்து நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சாலை எப்படி இருக்குன்னு. என்ன செய்ய, உயிரை கைப்பிடிச்சி தான் நாங்கள் நடமாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுபோக விவசாய பணிகளுக்கு செல்ல வேண்டிய வேலைகள் எல்லாமே வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது.